ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அக்கா. தண்டனை முடிஞ்சு வெளியே வரணும் இல்ல ஆயிலே உள்ள முடிய போதான்னு தெரியல. உன் பெரிய பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. ஜெயந்தியவாது நல்லபடியா வளர்த்து உள்ளூர்காரனா பார்த்து கட்டி கொடு. அப்பதான் நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா 4 வார்த்தை கேட்க முடியும். உயிரே போனாலும் அசலுக்காரனை கட்டி கொடுக்காதக்கா, கட்டி கொடுக்காத. என்னங்கடா இதெல்லாம் ஃப்ராடுடா. 10 நாள் இறங்காம சுத்துறதெல்லாம் நடக்காத காரியம். கிராமத்துல காசு பிடுங்கிறதுக்கு எத்தனையோ வழி, அதுல இதுவும் ஒண்ணு. 10 நாள் சுத்தலன்னா யாருக்கா காசு கொடுப்பாங்க? ஆள் மாத்தி ஆள் கூட சுத்துவானுங்க. ராத்திரி ஆயிட்டா இறங்கி தூங்கிட போறானுங்க. யாருக்கு தெரிய போகுது? சேச்சே அப்படிதான் செய்ய மாட்டாங்க அக்கா. என்ன பந்தயம்? 10 நாள் அவன் இறங்காம ஓட்ட மாட்டாங்கிற. ஓட்டுவாங்கிற. இறங்குறானா இல்லையான்னு ராத்திரி பூரா கண் முழிச்சு யார் பாக்குறது? நான் பாக்குறேன்டா. நீயா? நானேதான். நானும் கண்ணு முழிச்சு இருந்து பாக்கதான் போறேன். அவனும் என்கிட்ட மாட்டதான் போறான். வரட்டும் அவன். ஆளுக்கும் சேர்த்துதான் காசு வாங்குறேன். நீ என்னடா பெட்டியும் பையன் ஏத்திக்கிட்டு நீஞ்சி வர்றிய? என்னங்க பண்றது? ஆத்து நிறைய தண்ணியை பார்த்தோம், இறங்கி நீந்த போல தோணுச்சு. அதான். அம்மா, நீ என்ன சைக்கிள் சுத்த போறியா இல்ல டீ கடை வைக்க போறியா? ராப்பகலா கண்ணு முழிக்கிறதுக்காக அடிக்கடி காஃபி டீ எல்லாம் குடிப்பேன். அதான் இங்க கிடைக்குமா என்னமோன்னு வரும்போதே டீ தூள், காஃபி தூள், வெல்லம் எல்லாம் ஒட்டுமொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசி கொண்டு வந்துட்டேன். அடுப்பு பாத்திரம் எல்லாம் ரெடியா? ரெடிக்கா. போகலாண்டி வெள்ளம் கொண்டு வரேன்னு சொன்னானே, எங்கடா அவன் இன்னும் காணோம்? வெள்ளம் கொண்டு வந்திருக்கியாடா? கொண்டு வந்திருக்கேனே. எங்கடா வச்சிருக்க? இதோ. சிரிக்கிறீங்க? எங்க அம்மா இதான் வெள்ளை கட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்குதான் இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடக்கூடாதுங்கிறது. சரியான வாழு. வெள்ளம் கொண்டு வாடான்னு சொன்னா இங்க வந்து ஏதேதோ உளறிட்டு இருக்கான். இப்ப வெள்ளம் இல்லாம எப்படி பொங்க வைக்கிறது? எங்க என்கிட்ட வெள்ளம் இருக்கு, நான் வேணா தட்டுமா? வெள்ளம் வேணுமான்னு தானே கேட்டேன். இதுக்கே எப்படி ஓடுறா? கடவுளே, இந்த ஊர்ல எங்களுக்கு தொழில் நல்லா நடக்கணும். கஞ்சிங்களுக்கெல்லாம் தாராள மனசு வரணும். எங்களுக்கு வசூல் நல்லா ஆகணும். குறிப்பா இந்த ஊர்ல மழையே பெய்யக்கூடாது. யாரது? ஏண்டா பஞ்சத்துக்கு போறதவன? அவ மழை இல்லைன்னு நடுக்கோளத்துல இருந்து வயலின் வாசிக்கிறான். என்ன கித்தாப்பு இருந்தா நீ மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். என்ன பண்றது? அவங்க தொழில் சேர்ந்து அப்படிதான் வேண்டிக்க முடியும். நீங்க விவசாயம் பண்றவங்க, உங்களுக்கு மழை தேவை. நாங்க சைக்கிள் ஓட்டுறவங்க, மழையில எப்படி ஓட்டுறது? தண்ணியில ஓட்டு. ஜனங்க காசு சும்மா கொடுத்துருவாங்களா? அது போகட்டும். நான் இந்த ஊருக்கு வந்து 24 hours கூட இல்ல. நீங்க எப்படி என்ன கை நீட்டி அடிக்கலாம்? ஓஹோ, உன்னை அடிக்கணும்னா 25-26 மணி நேரம்னு கணக்கு போட்டு தான் கை நீட்டி அடிக்கணுமா? கோவம் வந்தா எட்டிட்டு அப்ப வேண்டியதாண்டா. நீ வேணா கேஸ் போட்டுக்கடா. அண்ணே வாசல்மா, பழி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லையே. இருக்காது. நீயே வந்துட்டு அப்புறம் என்ன சிரமம்? இவர் நேம் வந்து என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தகுதி வேணும். நீ சும்மாரு, என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். தம்பி, இந்த ஊர்ல நான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. பின்ன இதுக்கு மீட்டிங் போட்டுடா சொல்லுவாங்க. நீ சைக்கிள் சுத்துறதுக்கு திடல் எல்லாம் ரெடி பண்ணிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கோழி அடிச்சு விருந்து போடுறேன். சாப்பிட்டுட்டு தெம்பா சுத்த ஆரம்பி. என்னடா கோழி எல்லாம் விரட்டிட்டு இருக்க? யார் விருந்தாளி? சைக்கிள் சுத்துற மாமாவுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து. அதான் திருடனுக்கு போடுறா தேங்காய் பாலும் சோறும் நானா. அவன் தான் ஃப்ராடுன்னு சொன்னேன்ல. அவனுக்கு எதுக்கு கோழி எல்லாம்? போய் மோர் ஊத்தி போட சொல்லு. வாங்க. அப்பா, இப்படி இலை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் உனக்கு தனியா சொல்லுவாங்களா? உட்கார்றா டே. உட்காருங்கப்பா. என்னது? உங்க அப்பாவா? ஆமா. அப்பா அவருக்கு மாமனாரு. ஆமா, மாமனார் சூரி நாய்.
என்னங்க இது மாமனார் எப்படி பேசுறீங்க? இன்னும் இவனை கேவலமா திட்டணும் தம்பி. நகை போடுறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான். உட்காந்து தின்ட்டு போடா. தலையெழுத்து. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு நீ சரிச்சிட்டு சாப்பிட வேணாம். நீ எந்திரிச்சு போப்பா. தின்னுட்டு போறேன்பா. பாத்தீங்களா, நீங்க எல்லாம் விருந்துக்கு போனா உங்க வீட்டுல என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டு போறேன்னு தான் சொல்லுவீங்க. நாய் மாதிரியே சொல்றான் பாருங்க. தின்னுட்டு போறேன், நக்கிட்டு போறேன், பின்னால் போடுங்க தூக்கிட்டு ஓடுறேன். எப்படிங்க இது? எங்க இவ்வளவு பேசுறாரு, உங்களுக்கு மானம் இல்ல? இவனுக்கா? இவங்க ஊர்ல யாருக்குமே மானம் இல்லடா. ஏப்பா, கோழின்னு சொன்னாங்க, கத்திரிக்காய் வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல கத்திரிக்காய் தான் கோழின்னு சொல்லுவாங்களா? என்னங்க முனங்கள்? அது ஒண்ணு இல்லைங்க, கோழி குழம்புன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா? இங்க பார்த்தா கத்திரிக்காய் இருக்கு, அதான் அண்ணன். அப்ப கோழி இல்லையா இது? கோழி இல்ல, குஞ்சு இல்ல. கோழி குழம்பு போடுவாங்க. ஒரு வெட்டிட்டு போலான்னு பஸ் ஏறி வந்திருக்கான். பாத்தீங்களா? இவன் ஒட்டக மாதிரிங்க. ஒரு வருஷத்துக்கு சோத்த முதுகிரியே வச்சுக்குவான். தம்பி, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோழிய பையனை பிடிக்க சொன்ன, அவன் சாமர்த்தியம் எல்லாம் பறக்க விட்டான். நான் ஒன்னும் பறக்க விடல. ஜெயந்தி அக்கா தான் சைக்கிள் காரனுக்கு எதுக்கு கோழின்னு பறக்க விட்டுருச்சு. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த சைக்கிள் சாகசக்காரன் செல்வத்திற்கு நம்முடைய பேராதரவை தொடர்ந்து கொடுப்போம் என்று உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஊரில் இல்லாத பிரசிடண்ட் சார்பாகவும் கூறிக்கொண்டு அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னங்க இது? புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கு. அது நீ என்னடா கேக்குறது? ஒழுங்கா சைக்கிள் ஓட்டுறது பாடுறா. ஏ குட்டிங்களா, நான் வயலுக்கு போறேன். நான் போனதை என்ன செய்வீங்க? அடிச்சு இருப்பால வீட்லயே கடங்க. என்னம்மா நீங்க மம்முட்டி கைமா கிளம்பிட்டீங்க? என்னப்பா செய்யறது? புருஷன் போனதுக்கு அப்புறம் என் தம்பி தான் ஆதரவா இருந்தான். அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப நான் தான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. ஜெயந்தி, என்னம்மா? டெய்லர் வந்திருக்காரு. அளவு ஜாக்கெட் கொடுத்து அனுப்பு. வாங்கிட்டு போப்பா. அளவு ஜாக்கெட் வாங்கிட்டு போறீங்களே தவிர நீங்க தைக்கிற ஜாக்கெட்லாம் ரொம்ப லூசா இருக்கு. நான் தச்சுக்கிட்டு வரதுக்குள்ள நீ ஒரு சுத்தி இழைச்சி போயிடுற. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? உனக்கு அப்பப்போ அளவு எடுத்தான் தைக்கணும். அளவு எடுத்துக்கிட்டுமா? நீங்க ஒண்ணு அளவு எடுக்க வேணாம், நான் எடுத்து தரேன், நீங்க குறிச்சுக்குங்க. கையாடிக்குது. இதுக்கு நீ கடப்பாரிலேயே குத்தி இருக்கலாமே. அவன் சைக்கிள்ல சர்க்கஸே பண்றான். நீங்க என்னடா இன்னும் சைக்கிளே கத்துக்காம ஆட்டம் போட்டு இருக்கீங்க. என்னடி பண்றது? சின்ன வயசுல கத்துக்கிறதுக்கு பயமா இருந்தது. இந்த வயசுல கத்துக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்க சைக்கிள் ஓட்டி அது பின்னால நான் உட்கார்ந்து வர சோகம் வருமா? என்ன காலைல இருந்து அந்த பொண்ணு நம்மளே பாத்துட்டு இருக்கா, கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு பார்த்தா தப்பு இல்லப்பா, நம்ம பார்த்தா தான் தப்பு. நமக்கு கோழி கிடைக்காம பறக்க விட்ட பொண்ணு அவதானே. கோழியை விடுப்பா, நீ 10 நாளைக்குள்ள கீழே இறங்கிருவ அப்படின்னு பந்தயம் போட்டிருக்கா அந்த பொண்ணு. உனக்கு தெரியுமா? ஸ்பீக்கர் அந்த பக்கம் திருப்பி வைங்கண்ணே. அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில்? ஏப்பா, யாருமே இல்ல, வித்த காமிச்சுக்கிட்டு இருக்க. காலையில கஷ்டமா இருக்கு தெரியுமில்ல? மேலதான் ஒரு ஆள் பாத்துட்டு இருக்குல்ல. ஓஹோ, பொண்ணுன்னா வித்த காமிச்சிருவீங்களே. நாயே, யார பார்த்து கொலைக்கிற? அறிவு கட்ட நாயே, இந்த உள்ளூர்ல பிறந்து வளர்ந்த என்ன பார்த்தா கொலைக்கிற? தொலைச்சு போடுவான், தொலைச்சு. நாய் கூட தண்ணி அடிச்சுட்டு ஆள் தெரியாம கொலைக்குது.
ஓய் நடுவு ஜாமத்தை பொட்டச்சுக்கு ஜன்னல் நடி வேலை ஓடி உள்ள. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ் என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.